அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் திடீரென்று ஏற்படக்கூடிய திடீர் 3 மாற்றங்கள் என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவோணம், திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் கடகராசியில் சஞ்சரித்து வந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகரான கேதுவோடு இணைகிறார். அதே போல கன்னிராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல்நலனை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவு ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது, ஆனால் குறைத்து கொள்ள முடியுங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு, புதன் இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. தடாலடியாக பணம் இருக்கிறது, கரை இருக்கிறது என உடனே வரனை நிச்சயித்து விடாமல் வரனை பற்றி தீர விசாரிப்பது என்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை குடும்பத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு, அதனால் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்கள் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சொத்து சம்பந்தமாக அல்லது ஏதேனும் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாங்க. குறிப்பாக மிதுன ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது நல்லது. அதே போல் பல வருடங்களாக ஏன் மாதங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு படிகளில் உற்சாகத்தை அதிகரிக்க வைக்குங்க. தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வையும் பலர் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயன்று வரும் மிதுன ராசி இளைஞர்களுக்கு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பாமல் உங்களுடைய சொந்த முயற்சியை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்குரிய புதன் குருவோடு இணைந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இந்த வார மத்தியில் ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த மனபலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அமைகிறது. தகவல் தொடர்பு மற்றும் பயணம் புதிதாக கற்றுக்கொள்வீங்க. அதே போல் இத்தருணங்களில் பயணங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகம் உண்டுங்க. மொத்தத்தில்
சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. நினைத்த காரியத்தை மிக வேகமாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொடர்புகள் உங்களுக்கு உத்வேகத்தை தருங்க. நல்ல ஆலோசனைகள் முக்கியமானவர்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனைகள் முக்கியமானவர்களிடமிருந்து கிடைக்க இருக்கு. 7க்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் குடும்ப உறவுகள் மிகச்சிறப்பாக அமையுங்க. அதே போல் விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தக துறையினரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகம் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு வர்த்தகத்துறையினர் எதிர்பார்க்கலாங்க. அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் லாபத்தில் ஒரு பங்கினையாவது வர்த்தக முன்னேற்றத்திற்கு செலவிடும்படி நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் என கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் அமைந்து கொள்வது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க. கிடைக்கும் லாபத்தை விரயம் செய்து விடாமல் தொழில் அபிவிருத்திக்கு பயன்படுத்தி கொள்வதே அறிவுடையமாகும். இதற்கு அனுகூலமாக இதர கிரகங்களும் சாதகமாக வலம் வருதுங்க. பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையிலும் செயல்திறனிலும் மட்டுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தருணங்களில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் லாபகரமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவை தட்டுங்க. அவற்றில் சில வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அவசரப்பட்டு யாரையாவது நம்பி புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாங்க. பணிச்சுமை அதிகரிக்கும். முறையான ஓய்வு மிக முக்கியங்க. அதிக பயணங்களை தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு வரையாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் நீச்சம் அமைந்திருப்பதால் தாயாருடைய உடல்நிலையை சீராக பராமரிப்பது மிக மிக நல்லதுங்க. வாகனங்கள் அவ்வப்பொழுது பழுதுபட்டு செலவு வைக்கும். இருந்தாலும் கவலைப்படாங்க. கூடிய விரைவில் வேறொரு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்லத்திற்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.